இறை நம்பிக்கை தமிழ் பேரினத்தின் இருளகற்ற வந்த பேரொளி எங்கள் தாய்ப்புலி செந்தமிழன் சீமான் உங்களோடு. எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் முன்னெடுக்கிற இந்த அரசியல் என்பது எங்களுக்கு வாக்கு செலுத்தியவர்கள், வாக்கு செலுத்தாதவர்கள், ஆதரிப்பவர்கள், ஆதரிக்காதவர்கள், ஏற்பவர்கள், எதிர்ப்பவர்கள் எல்லோருக்குமாகத்தான் இந்த அரசியலை முன்னெடுக்கிறோம். அதிலும் குறிப்பாக எங்களுக்கு பின்னே வருகிற அடுத்த தலைமுறை தம்பிதங்கிகளுக்காகத்தான் இந்த களத்திலே தொய்வின்றி தொடர்ந்து பயணிக்கிறோம். அதனால்தான் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்போம், நாளைய தலைமுறைக்கு வாழ்வளிப்போம் என்கிற முழக்கத்தை முன்வைத்தோம். மாற்று அரசியலுக்கு வாக்களிப்போம், மான தமிழினத்திற்கு வாழ்வளிப்போம் என்ற கொள்கை கோட்பாட்டை முன்னிறுத்தினோம். இங்கே கெடார் பகுதியில் வாழ்கிற என் மக்களுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கெடார் மக்கள் என் தங்கை அபிநயாவுக்கு மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தினால் ஒருபோதும் கெடார் என்கிற உறுதியை உங்களுக்கு தருகிறேன். அரசியல் கோட்பாடு கருத்து முரண்பாடுகளில் நாம் அவர்களை விட்டு விலகி நிற்கிறோம் ஒழிய, வேறு தளத்தில் நிற்கிறோமே ஒழிய, அந்த கட்சியில் இருப்பவர்கள் எல்லாம் நம் உறவினர்கள் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அவர்கள் கருத்தை, அவர்கள் கோட்பாட்டை அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். நாம் நம்முடைய கருத்தை, தத்துவ நிலைப்பாட்டை எடுத்து முன்வைக்கிறோம். அதில் கண்ணியமோ கட்டுப்பாடு மீறலோ ஒருபோதும் இருக்கக்கூடாது. கருத்து மாறுபாடு இருக்கலாம், ஆனால் மனித வெறுப்பு ஒருபோதும் இருக்கக்கூடாது. அதுவும் தமிழ் தேசிய பிள்ளைகளிடத்திலே அறவே இருக்கக்கூடாது. அவர்கள்தான் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அது எல்லாத்தையும் மீறுவதுதான் அவர்கள் கோட்பாடு என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அப்படி ஒருபோதும் நடந்து கொள்ளக்கூடாது. நம் கருத்தை அழுத்தமாக, ஆணித்தரமாக, ஆவேசமாக எடுத்து வைக்க வேண்டுமே ஒழிய, கேலி செய்வது, கிண்டல் செய்வது, அவர்கள் மனம் புண்படும்படி, காயம்படும்படி நாம் ஒருபோதும் பேசக்கூடாது என்பதை என் அன்பு தம்பி தங்கைகளுக்கு ஒரு வேண்டுகோளாக, ஒரு கோரிக்கையாக முன்வைக்கிறேன். நாம் நமக்கு பின்னே வருகிற நம் தலைமுறை தமிழ் பிள்ளைகளுக்கு, தம்பி தங்கைகளுக்கு இந்த அரசியலை முன்னெடுக்கிறோம். இந்த உலகத்தை, இந்த பூமியை நாம் நமது முன்னோர்களிடமிருந்து பரம்பரை சொத்தாக வாங்கி வரவில்லை. நம் பிள்ளைகளிடத்திலிருந்து வாடகைக்கு வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற எண்ணத்தை என் அன்பு தமிழ் சொந்தங்கள், என் அருமை தம்பி தங்கைகள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். மாமேதை மார்க்ஸ் அவர்கள் இந்த பூமி, இந்த உலகம் என்பது தனி ஒரு மனிதனுக்கோ, சமூகத்திற்கோ, ஒரு அரசுக்கோ உடைமையானது அல்ல.
இது வழி வழியே வருகிற வருங்கால சந்ததியினருக்கானது. நீங்கள் இப்போது வாழ்ந்து கொண்டிருப்பதை போல இதை விட செழுமைப்படுத்தி வருங்கால தலைமுறைக்கு ஒப்படைத்து விட்டு செல்ல வேண்டும் என்கிறார். நாம் வாடகை வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற எண்ணம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்க வேண்டும். வாடகை வீட்டில் இருப்ப நாம் வீட்டை காலி பண்ணும் போது எவ்வளவு பத்திரமாக வீட்டு உரிமையாளரிடத்தில் ஒப்படைப்போமோ அப்படி வருங்கால தலைமுறையிடத்திலே இந்த பூமியை ஒப்படைத்து விட்டு செல்ல வேண்டும் என்கிற பொறுப்புணர்வும் கடமை உணர்வும் நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ ஒரு வழிப்போக்கன், இந்த பூமிக்கு வந்தது நீ ஒரு வழிப்போக்கன், வந்தாய் இருந்தாய் வாழ்ந்தாய் போயிட்டே இருக்கணும். இவங்கள மாதிரி என்னது ஒண்ணுதுன்னு பூமி தாயின் தலையில குண்டை போட்டு இது ஏன் நாடு இது ஏன் எல்லை அதெல்லாம் கூடாது. இது ஒண்ணுது இல்லை. இந்த பூமி குறிப்பா மனிதனுக்கு மட்டுமானது அல்ல. இந்த உலகம் பல கோடிக்கணக்கான உயிர்களின் உடைமை என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கைகள் புரிந்து கொள்ளணும். இந்த விளக்கை சுத்தி பறக்குதே கொசு, அதுக்கும் இந்த பூமியில் உரிமை உண்டு. உன்னை கடிக்குதே மூட்டைப்பூச்சி, அதுக்கும் உரிமை உண்டு. கடும் விஷத்தை வச்சிருக்க பாம்பு தேளு, அதுக்கும் உரிமை உண்டு. இது பல கோடிக்கணக்கான உயிர்களின் உடைமை, உனக்கு மட்டுமானதல்ல. கவி பேரரசு வைரமுத்தவர்கள் உலகில் கடைசியாக எது வருதோ அது ஆதிக்கம் செலுத்துறாங்கிறார். கடைசியா எது தோன்றுதோ அதான்டா ரொம்ப பெரிய ஆதிக்கம் செலுத்துதுங்கிறார். ரொம்ப கடைசியா வந்தது இந்த சாதி மத உணர்ச்சி, அது ஆதிக்கம் செலுத்துது. இன்றைக்கு இந்த நிலத்தின் அரசியல் என்றால் அதுதான் தீர்மானிக்குது. இந்திய நிலத்தில் இந்திய நாட்டில் மிக கடைசியா வந்த மொழி இந்தி, அது ஆதிக்கம் செலுத்துது, செலுத்த துடிக்குது. உலக உயிரினங்களில் பரிணாமத்தில் கடைசியாக வந்தவன் மனிதன், அவன் ஆதிக்கம் செலுத்துறான். இவனாலதான் பிரச்சனை. இந்த உலகத்தில் இத்தனை கோடி உயிர்களுக்கு எந்த உயிரினத்தாலும் பூமிக்கு ஆபத்தில்லை. கடைசியாக வந்த சமூக விலங்காக இருக்கிற இந்த மனிதனால் தான் இவ்வளவு பெரிய பேராபத்து இந்த பூமிக்கு நிகழ்ந்து விட்டது. அண்ணல் காந்தியடிகள் நம் இயற்கை எண்ணெய் நம் பூமி தாய் எல்லா உயிர்களுக்குமான தேவையை தந்து விடுகிறாள், ஆனால் மனிதனின் பேராசைக்கு தர முடியாமல் தவிக்கிறாள் என்று சொல்கிறார். புத்தன் ஒரு பூவிலே தனக்கான உணவை வண்டிகள் எப்படி போய் பூவுக்கு எந்த சேதமும் இல்லாமல் தேனை உண்டு விட்டு திரும்புமோ அப்படி இந்த பூமியை இயற்கையை நீ பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமே ஒழிய அதை அழிச்சு நாசமாக்க கூடாது. ஏனென்றால் அது உனக்கானதல்ல, உன் சந்ததிக்கானது என்கிறார். அறிவார்ந்த தமிழ் சமூக பிள்ளைகள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள், இந்த கருத்துக்களை ஆள் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த அற்ப தேர்தலை விடுங்கள். அதில் வெல்வார்கள் தோற்பார்கள். தோற்றவரெல்லாம் தோற்றவரல்ல, வென்றவரெல்லாம் வென்றவரல்ல. அதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளணும். நாம் பேசிக்கொண்டிருப்பது கடார் பகுதியிலே ஒரு சிறு கூட்டத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு முன்பிருந்து பேசிக்கொண்டிருக்கிறோம் என்பதல்ல. உலகில் 13 கோடி மக்களுக்கு முன்பிருந்து பேசிக்கொண்டிருக்கிறோம். என் முன்னே அமர்ந்திருக்கிற என் இன உறவுகள் மட்டும் எங்கள் பேச்சை கேட்கல, உலகம் முழுமைக்கும் பரவி வாழுகிற 13 கோடி மக்களும் எங்கள் பேச்சை உற்று நோக்குகிறார்கள். உலக தமிழ் சமூகத்திற்கு நாம் அரசியலை முன்னெடுக்கிறோம். மொழி சிதைந்து அழிந்து போனது. தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் தாத்தா தேவினைய பாவாணர். தமிழ் மீட்சி வர வேண்டும், தமிழ் எழுச்சி வர வேண்டும் என்றால் தமிழன் ஆட்சி நிறுவ வேண்டும். அப்ப வென்றாக வேண்டும் தமிழ், ஒன்றாக வேண்டும் தமிழர் என்கிற முழக்கத்தை முன்வைக்க வேண்டியது இருக்கிறது. சாதி மதங்களால் பிளந்து விரிந்தோம், தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வோம் என்ற முழக்கத்தை முன்வைத்தோம். அந்த வழியிலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் நமக்கும் பின்வருகிற தலைமுறைக்கு அரசியலை கட்டி எழுப்புகிறோம். நாம் இன்றைக்கு வீதியில் நின்று கத்தி உரிமை இழந்து, உடைமைகளை இழந்து,
உயிரையும் இழக்கிற அவல நிலையில் நிற்கிற நாம் இதை போலவே நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய தம்பி தங்கைகளை விட்டுவிட்டு செல்லக்கூடாது என்கிற பெருங்கனவில் இந்த இடத்தில் இருந்து கற்றுக்கொண்டு இருக்கிறோம். எங்கள் முன்னவர்கள் இந்த பணியை சரியாக செய்திருந்தால் நானும் என் தம்பி தங்கைகளும் இந்த இடத்தில் இருந்து இந்த வேலையை செய்ய வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. இது எங்களுடைய கனவா? இல்லை, இல்லை. எங்கள் முன்னவர்கள், எங்களுக்கு முன்பு எங்கள் தாத்தா கலிய பெருமாள், எங்கள் அண்ணன் தமிழரசன் முன்வைத்த மிச்சம் வைத்துப்பட்ட பணியின் தொடர்ச்சி தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் எந்த வழித்தடத்தில் பயணிப்பவர்கள்? நம்முடைய தாத்தா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் முதலமைச்சராக இருக்கிற போது, சென்னையிலிருந்து கோவைக்கு போகிற போது, சேலத்துக்கிட்டே வருகிற போது தொடர் வண்டியின் நடத்துனர் அந்த டிடிஆரை கூப்பிட்டு இங்க வாயா அப்படின்னு, இங்க வாங்க முதலமைச்சர் தன் மகனுக்கு ஒரு முழு டிக்கெட்டு கொடுங்கள், பயணச்சீட்டு, முழு பயணச்சீட்டு கொடுங்கள் என்று கேட்கிறார். அந்த டிடிஆர் அவரை பார்க்கிறார், மேலுங்களும் கொடுங்க ஏன்னு கேட்கிறார். இவர் சென்னையிலிருந்து இந்த சேலம் வருகிற வரை என் மகனுக்கு 17 வயது நம்ம கட்சி தான். நான் ஒரு வீட்டில் குடியிருக்கேன், எங்கள் அண்ணன் ஒரு வீட்டில் குடியிருக்காரு, அவ்வளோதான். இந்த நொடியிலிருந்து என் மகனுக்கு 18 வயது பூர்த்தி ஆகிறது. 18 வயது நிரம்பினால் முழு பயணச்சீட்டு எடுக்கணும். நாங்கள் சென்னையிலிருந்து இது வர்ற வரைக்கும் அரை டிக்கெட், அரை சீட்டு தான் எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ இங்கேருந்து கோவை போகிற வரைக்கும் முழு பயணச்சீட்டு தாங்க என்று கேட்கிறார். ஒரு நாட்டின் முதலமைச்சர், என் அன்பு தம்பி தங்கைகள், அறிவார்ந்த எனது பெற்றோர்கள் சிந்திச்சு பார்க்கணும். ரொம்ப நாள் இல்லை, தாத்தா காலத்தில் தான் தன் மகனுக்கு, அவரை யாரும் கேட்க போகிறதில்ல, முழு பயணச்சீட்டு கொடுங்க, அரை சீட்டிலே பயணித்தால் அது தவறாயிரும் என்று ஒரு நாட்டின் முதலமைச்சர் டிடிஆர் தூங்கிட்டு இருந்தவரை எழுப்பி முழு பயணச்சீட்டை வாங்கிட்டு போறார் என்றால், இன்னைக்கா இருந்தால் முதலமைச்சர் வர்றாருன்னா மொத்த ட்ரெயினில் பாதி கம்பார்ட்மெண்ட்டை அடைச்சி வச்சு எல்லா பேரும் ஏறி போயிட்டு இருப்பான் டிக்கெட் எடுக்காம. அந்த நேர்மையாளர்கள் பகுத்து வகித்து வைத்த வழித்தடத்தில் பயணிக்கிற பிள்ளைகள் தான் நாம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கில் புரிஞ்சுக்கணும். இன்னும் ஒரு தாத்தா காமராஜர், இடது கை பக்கம் துண்டை போடுறாரு, இப்படி போடுறாரு, போட்டுக்கிட்டே இருக்காரு. சட்டை வலது கை பக்கம் கிழிஞ்சிருது தோள்பட்டைக்கிட்ட. அப்போ ஒரு மாதிரி இருக்குது, இந்த துண்டை தூக்கி வலது கை பக்கம் போட்டுடுறாரு. சட்டை, முதலமைச்சர் சட்டை கிழிஞ்சிருக்கு, அது எப்படி மறைக்கிறதுன்னு தெரியாமல் இந்த பக்கமே போட்டுக்கிட்டு இருந்த துண்டை தூக்கி இந்த பக்கம் போட்டுறாரு. அவரும் முதலமைச்சர் வந்திருக்கிறார். வாரம் ஒரு முறை தான் அசைவம், அது ஒரு முட்டை தான். யாராவது ஒரு நண்பர் அவருக்கு ஒரு முட்டையை வைத்துட்டால் அடுத்த வாரம் அந்த ஒரு முட்டையும் முதலமைச்சர் கிடையாது. இப்படியெல்லாம் நமது தாத்தாக்கள் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் நம்ப மறுப்பார்கள் இந்த தலைமுறை பிள்ளைகள். ஒரு வகையில் பார்த்தால் பைத்தியக்காரர்களாக இருந்திருக்கிறார்கள். ஏன்னால் இன்றைக்கு ஒவ்வொருத்தனும் எத்தனை லட்சம் கோடி பணம் வைத்திருக்கிறான் என்று எண்ணி முடிப்பதற்குள் நாம் இறந்து விடுவோம், அவ்வளவு கொள்ளையடித்து வைத்திருக்கிறார்கள். இன்னொரு தாத்தா ஜீவானந்தம், பொது உடைமை தத்துவத்தினுடைய போராளி. சேலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி மாநாடு முடித்து சென்னைக்கு வரணும். தொடர் வண்டி நிலையத்தில் இறங்கும்போது தோழர்கள் வாங்கன்னு கூப்பிடும்போது, தேநீர் சாப்பிடலாமா, டீ குடிக்கலாமா, குடிக்கலாம், குடிச்சிடுறாரு. இன்னொரு டீ சொல்லுங்கள், என்ன ஏன் பசி, சாப்பிடல அப்படின்னு. சாப்பிடலையா அப்படின்னு. தோலில் என்ன மூட்டை, பணம் அப்படின்னு. ஏன் சாப்பிடலன்னு கேட்குறாங்க. காசு இல்லைன்னு. தோலில் என்ன மூட்டை, பணம். அந்த பணம் இருக்கே, எடுத்து சாப்பிட்டுருக்கலாம். ஐயோ, அது தோழர்கள் கட்சிக்கு கொடுத்த காசு, அதை எடுத்து நம்ம சாப்பிடலாமா? இன்னைக்கு இருந்தால் மொத்த மூட்டையும் ஆட்டையை போட்டு வீட்டுக்கு போயிருப்பான். யார் கேள்வி வைக்க போற? எப்படிப்பட்ட நேர்மையாளர்கள் வாழ்ந்த நிலம்னு பாரு. இன்னொரு பாட்டன் வாவு சிதம்பரனார், பெரும் செல்வந்தன், தாத்தா வழக்கறிஞர், அப்பா வழக்கறிஞர், அவர் வழக்கறிஞர். அன்றைக்கு தேதியிலே ஒரு முறை நேர்நிக்க பல ஆயிரம் ரூபாய்களை தொகையாக வாங்கியிருக்காரு.
அன்னைக்கு எல்லா சொத்தையும் வித்துவிட்டு நாட்டின் விடுதலைக்கு போராடிய பெருந்தகை. மாடு இழுக்க திணறுகிற செக்கை மனிதன் இழுத்தான் மண்ணின் விடுதலைக்கென்றால் உன்னால் நம்ப முடியுதாவார். எல்லா சொத்தையும் இழந்து விட்டு வறுமையிலே இறுதி காலத்தில் ஊர் ஊராக மண்ணனை வித்து வாழ்ந்தான் என்பதை யாராவது தமிழீழம் தலைமுறையினர் நினைவில் வைத்திருக்கிறீர்களா என்று பாருங்கள். நெய்வேலி பழுப்பு நிலக்கரின்னு பேசிட்டுக்கிற நீ, அது இன்னைக்கு மத்திய அரசு சொத்தாய் போச்சு. என்எல்சியில் 299 பேர் வேலைக்கு எடுக்கிறான். ஒருத்தங்கூட தமிழன் இல்லை, கேட்க நாதி இல்லை. இந்த நாதியற்ற பயமக்கள் இந்த கேடு கட்டவனுக்கு ஓட்டு போட்டு நிற்கதியா நிற்கிது. 500 ஏக்கர் சொந்த நிலம். நம் தாத்தா ஜம்புலிங்க முதலியார் சொந்த நிலம். நிலத்திலே கிணறு தோண்டுகிறார். கருப்பு கருப்பா ஏதோ வருகிறதை எடுத்துக்கொண்டு போய் அன்றைய முதலமைச்சர் காமராஜர் இடத்துல, காமராஜர் ஏதோ வருது பாரு கருப்பா என்ன ஆய்வு செய்தால் அது நிலக்கரி. அது நம்மிடத்தில் இருக்கிற விட சென்ட்ரல் கவர்மெண்ட் நேரு அவர்கிட்ட இருந்தா நாட்டுக்கு நல்லது நடக்கும். 500 ஏக்கர் சொத்தை பொது சொத்தாக மாற்றியவன் நம்முடைய தாத்தா ஜம்புலிங்க முதலியார். அப்படிலாம் இன்னைக்கு இருக்கா? 500 ஏக்கரை தன் சொத்தாக ஆட்டை போட்டு விழுகிற சேட்டக்காரங்க தான் இன்னைக்கு அரசியல் இருக்காங்க. இவர்கள் வழியிலே அயோத்திதாச பண்டிதர் தாத்தா, ரெட்டமலை சீனிவாசன், இந்த முன்னவர்களின் வழியிலே நாம் வரோம். தன்னலமற்ற பொதுவுடைமை போராளி தாத்தா சிங்காரவேலர் வழியிலே நாம் பயணிக்கிறோம். இந்த அரசியல் கட்சி தலைமைகளை பார்த்து நம்ம வந்தோம் நினைக்கூடாது. யாரு? கருணாநிதி ஐயா, எம்ஜிஆர் ஐயா, ஜெயலலிதா அவர்களை பார்த்து நாம் அரசியலுக்கு வரல. உயிர் உன்னதமானது, நான் அறிவேன். ஆனால் அந்த உயிரினும் மேலானது என் இனத்தின் உரிமை. என் உயிரை இழக்கலாம், தனிப்பட்ட எனக்கான இழப்பு. என் உரிமையை இழப்பது என்பது தமிழ் தேசிய இனத்திற்கான இழப்பு. எனவே உயிரினும் மேலானது எம் இனத்தின் உரிமை. இந்த கோட்பாட்டை கொண்டு நின்ற தலைவனின் வழியிலே இங்கே அரசியல் செய்கிறோம். யாருக்கு செய்கிறோம்? எங்களுக்கும் பின்னே வருகிற என் தம்பி தங்கைகளுக்கு, அவர்களின் சந்ததியினருக்கு நிற்கிறோம். உலகம் முழுமைக்கும் இப்படித்தான் புரட்சிகர விதைகள் விதைக்கப்பட்டது. ஓசோ சொல்லுகிறான், 2 கைகள் நிறைய விதைகள் நான் விதைத்துக் கொண்டே இருக்கிறேன், எவ்வளவு முளைக்குதோ முளைக்கட்டும் என்று. ஒற்றை மகன் 14 ஆண்டுகளில் விதைத்ததிலே 36 லட்சம் விதைகள் முளைத்திருக்கிறது. இதை 66 ஆக்குவது, 1 கோடியை 26 ஆக்குவது என்பது சாத்தியமில்லை என்று யாரும் நினைத்து கூட கூடாது. நீங்கள் சீன புரட்சியாளன் மாசேத்துங் இதுபோல பேசிக் கொண்டிருக்கையில் எனக்கு எழுதாத வெள்ளைத்தாள்களை தாருங்கள்ங்கிறான். எல்லோரும் எழுதி எழுதி வைத்ததில் நான் எவ்வளவு ஆக சிறந்ததை எழுதினாலும் அது தெரியாது, அது புரியாது. எல்லோரும் கிறுக்கி வைத்த இடத்தில், அந்த இடத்தில் நான் எவ்வளவு அழகாக எழுதினாலும் புரியாது. அதனால் எழுதாத வெள்ளைத்தாள்களை தாருங்கள், நான் ஆக சிறந்த ஒன்றை எழுதப் போகிறேன் என்றான். அதைத்தான் உங்கள் பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறோம். நான் என் ஆத்தாளப்பன் தாத்தா பாட்டிக்கு செய்யவில்லை அந்த அரசியலை, எனக்கும் பின்னே வருகிற என் தம்பி தங்கைகளுக்கு செய்கிறேன். ஊழல், லஞ்சம், மதுமத போதை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, பெண்ணி அடிமைத்தனம், இது ஏதும் அண்டாத பெரும் நெருப்பாக இளைய தலைமுறை பிள்ளைகள் வளர்ந்து வாழ்ந்து வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் நெஞ்சுக்குள் இந்த நல்விதைகளை தூவுகிறோம். பட்டறையிலே வைத்து, கொல்லம் பட்டறையிலே வைத்து எப்படி ஈட்டியை, வேலை, வாளை அடித்து செதுக்குவார்களோ அப்படி என் கொள்கை பட்டறையில் வைத்த எண்ணற்ற கொள்கையாளர்களை, என் தம்பி தங்கைகளை வடித்து வார்த்து உருவாக்கி கொண்டிருக்கிறேன். அதற்கு பின்னாடி வந்த நம் தாத்தா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், அதற்கு முன்பு நம்முடைய புரட்சி பாவலர், எல்லோரும் இளைய தலைமுறை பிள்ளைகளையே குறிவைத்து பாய்ந்தார்கள். நம் தாத்தா பட்டுக்கோட்டை தூங்காதே அப்பா தூங்காதே, தூங்காதே அம்மா தூங்காதே, தூங்காதே தாத்தா தூங்காதேன்னு பாடலையே, பாடல. தூங்காதே தம்பி தூங்காதே. இங்கே நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். தம்பிக்குத்தான் பாடினர். திருடாதே பாப்பா திருடாதே,
திருடாதே பாப்பா திருடாதே. குழந்தைக்கு தான் பாடுறான். வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, ஒரு திறமை இருக்கு மறந்து விடாதே. திருடாதே பாப்பா திருடாதே. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக் கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. திருடாதே. அவனுக்கு எவ்வளவு கனவு இருந்தா பாருங்க. உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா பதுக்கிற நோக்கம் ஒதுக்குற நோக்கம் இருக்காது. இதுதான் வரி. இது எத்தனை தடவை ஒரு பாடலாசிரியர் எழுதியிருப்பார், எத்தனை தடவை ஒரு இசையமைப்பாளர் அந்த கருத்தை வலியுறுத்தணும்னு ஐயா எம்ஜிஆர் அவர்கள். நீ நல்லா கொஞ்சம் உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா, உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா, திருப்பி திருப்பி 4 முறை. உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா பதுக்குற நோக்கம் இருக்காது, ஒதுக்குற நோக்கமும் இருக்காது. அந்த கருத்தை திரும்ப திரும்ப வருங்கால தலைமுறைக்கு ஆழ்மனதில் ஆழ பதிய வைக்க வேண்டும் என்று அவ்வளவு பொறுப்புணர்வோடும் அக்கறையோடும் நம் முன்னவர்கள் எழுதி வைத்தார்கள், பாடி வைத்தார்கள் என்பதை என்னிலும் இல்லை என் தம்பி தங்கைகள் கவனிக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ் அறிவியலின் பெருமை மிக அடையாளமாக இருக்கிற நம்ம ஐயா அப்துல் கலாம் அவர்கள் ஏன் அமைச்சர்களை எல்லாம் கூட்டி வைத்து பேசவில்லை? ஏன் மொத்த பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அழைக்கவில்லை? ஏன் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் அழைத்து பேசியிருக்கலாமே? தமிழ்நாட்டுக்கு வந்தால் இந்த சட்டமன்ற உறுப்பினர்களோட நான் கொஞ்சம் பேசணும், அது பயனில்லை தெரியும் அவருக்கு. அதனால என்ன பண்ணார்? பள்ளிக்கூட மாணவர்கள் கல்லூரி மாணவர்களிடத்திலே சென்று சென்று பேசியதற்கு காரணம் அடுத்த தலைமுறையை தயார் செய்வது ஒன்றுதான். ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க முடியும், உண்மையும் நேர்மையுமாக நல்ல ஆட்சியை மலரச் செய்ய முடியும் என்று அவர்கள் நம்பினார்கள். அதே நம்பிக்கையில் தான் உங்கள் பிள்ளைகள் இந்த நிலத்திலே நிற்கிறோம். ஒரு செடி உழவர்குடி மக்கள், விக்கிரவாண்டியில் அதிகமாக வேளாண்குடி மக்கள். நாம் எத்தனை செடியை அழித்து நிலத்திலே உரமாக போடுகிறோம்? கொளிஞ்சியை போடுகிறோம், அவரையை போடுகிறோம், எல்லாவற்றையும் போடுகிறோம். பல்வேறு தாவரங்களை சனப்பப்புள்ளை வளர்க்கிறோம், எல்லா ஆவாரங்களை வளர்க்கிறோம். வளர்த்து எல்லாத்தையும் கொண்டு போய் நிலத்தில் போட்டு தண்ணியை பாய்ச்சி அதையெல்லாம் தண்ணிக்குள்ளே வைத்து ஊற வைத்து உழுது உரமாக்குகிறோம். இத்தனை செடிகளை அழித்து உரமாக்கினோம். ஏன்? ஒரு செடி நல்லா வளர்வதற்கு. அந்த ஒரு செடி நல்லா வளர்வதற்கு உரமாக விழுந்த மற்ற செடிகளை போல வருங்கால என் தம்பிதங்கள் வளமாக செழிப்பாக வாழ்வதற்கு உரமாக விளந்த பிள்ளைகள் தான் இந்த களத்திலே நிற்கிற தமிழ் தேசிய பிள்ளைகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு தன்னலம் என்று உண்டு, அது எங்கள் இனத்தின் நலன் மட்டும்தான். அறிவார்ந்த என் சொந்தங்களே, என் உயிருக்கினியே என் உடன் பிறந்தார்களே, தம்பி தங்கைகளே, நானும் எந்தெந்த இடத்திலெல்லாம் நாம் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம், எந்தெந்த இடத்திலெல்லாம் நாம் வீழ்த்தப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். ஆழ்ந்து கவனியுங்கள். கல்வி என்பது மானுட உரிமை, கல்வி என்பது மாநில உரிமை. இந்த மாநில பட்டியலில் மாநில உரிமையாக இருந்த கல்வியை இந்திய ஒன்றிய அரசு பொது பட்டியலுக்கு தன்னகத்தை எடுத்துக்கொண்டு போய்விட்டது. எடுத்துக்கொண்டு போன போது அதிகாரத்தில் இருந்தது திமுக. அன்றைக்கு அவசர நல எமர்ஜென்சி இந்திரா காந்தி அம்மார் அறிவித்து எதிர்த்து எவனும் கேள்வி கேட்க முடியாத நிலையை உருவாக்கி எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். கல்வி மாநில உரிமை பறி கொடுத்தது இவர்கள், பறித்து கொண்டு போனது இவர்கள் கூட்டணியில் இருக்கிற அவர்கள். நன்கு கவனிக்கணும்.
இது உங்கள் பிள்ளைகள் எங்களை தவிர யார் உங்களுக்கு பேசுவார்கள்? மறந்து விடுவது மக்களின் இயல்பு, நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது போராளிகளின் கடமை. அதை தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எடுத்துக்கொண்டு போனது யார்? காங்கிரஸ். இன்றைக்கு கல்வி மாநில பட்டியலுக்கு வர வேண்டும், கொண்டு வருவோம் என்று தேர்தல் அறிக்கையிலே அறிக்கை விடுகிறார்கள். எடுத்துக்கொண்டு போகும்போது என்ன செய்தீர்கள்? தடுக்க முடியல. ஏன்? தோற்று போனார்கள். அந்த இடத்திலே தோற்று போனார்கள் ஆட்சியாளர்கள். ஆனாலும் அடுத்த தேர்தலிலே வென்றார்கள். அவர்கள் வென்றார்கள், என் மக்கள் தோற்றார்கள். பள்ளிக்கூடங்களில் தான் அதிக வாக்ககம் இருக்கிறது. வாக்குச்சாவடி, பூத்து. ஒருவன் எழுதுகிறான், இங்கே ஐஏஎஸ் உருவாக்க முடிஞ்சது, டாக்டர் உருவாக்க முடிஞ்சது, ஐபிஎஸ் உருவாக்க முடிஞ்சது, நீதிபதியை உருவாக்க முடிஞ்சது, வக்கீலை உருவாக்க முடிஞ்சது. ஆனால் ஒரு தலைவனை உருவாக்க முடியல. இந்த பள்ளிக்கூடத்தில் எல்லாத்தையும் உருவாக்க முடிஞ்சது, அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ள ஒரு தலைவனை உருவாக்க முடியல. கடைசி வரைக்கும் திருடனை தான் தயாரிச்சு அனுப்பிக்கிட்டு இருக்கு அந்த பள்ளிக்கூடம். அங்கதான் ஓட்டு போடுறோம். இன்று இவர்கள் மாநில பட்டியலுக்கு கல்வி உரிமையை கொண்டு வருவோம் என்று சொல்கிற இவர்கள், ஒரு மாநில கட்சியின் அன்பு உடன் பிறந்தவர்களே, பேரன்மிக்கையின் பெற்றோர்களே, ஒரு மாநில கட்சி இந்திய ஒன்றிய அரசிலே தொடர்ச்சியாக 18 ஆண்டுகள் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். அன்றைக்கெல்லாம் கல்வியை மத்திய பட்டியலிலிருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வர இவர்கள் போராடிய போராட்டம் என்ன? அதற்கெடுத்த முயற்சி என்ன? ஒண்ணுமில்லை. ஏன்? அந்த இடத்தில் தான் என் அன்பு சொந்தங்களே அவர்கள் தோற்று போனார்கள். தேர்தலில் மட்டும் வெற்றி பெறுவார்கள். நாங்கள் தேர்தலில் தோற்று இருக்கலாம், தேர்தலில் தோற்றவர்கள், ஆனாலும் நாங்கள் வென்றவர்கள். ஏன்? கொண்ட கொள்கையில் உறுதியாக இன்று வரை நின்றவர்கள். அதனால் நாங்களே வென்றவர்கள். என் தாய் நிலத்தில் நீதிமன்றத்திலே என் தாய்மொழியிலே வழக்காடுகிற உரிமை வேண்டும். பல ஆண்டுகளாக வழக்கறிஞர் பெருமக்கள், தாய்மொழி மீது பெரும்பற்று கொண்ட தமிழ் அறிஞர்கள், எங்களை போன்ற பிள்ளைகள் எல்லாம் போராடினோம். மரணம் வரை உணவில்லை, உணவை மறுத்து உண்ணாவிரத போராட்டம் எல்லாம் இருந்தார்கள் வழக்கறிஞர்கள். அன்றைய ஆட்சியில் இருந்த ஐயா கலைஞர் அவர்கள், ஐயா மதிப்பிற்குரிய பெருந்தகை ஐயா கருணாநிதி அவர்கள் சட்டம் இயற்றினார்கள், தமிழிலே வழக்காடுகிற உரிமை வேண்டும் என்று. அதை முன்னகர்த்தினார்கள் குடியரசுத் தலைவருக்கு. நல்லா கவனிச்சுக்கணும். அங்க அன்னைக்கு இருந்தது யாரு? அப்துல் கலாம் அவர்கள். முன்னகர்த்திய போது அதை ஐயா அப்துல் கலாமுக்கு அனுப்பினால் அதில் அவர் கையெழுத்திட்டு விடுவார், ஒரு தமிழன் என்ற அடிப்படையிலே கையெழுத்திட்டு விடுவார் என்பதற்காகவே இவர்கள் அவரிடத்தில் முன்னகர்த்தவே இல்லை. அவர்கிட்ட கேட்டா எனக்கு அனுப்பவே இல்லை. எப்படிப்பட்ட துரோகத்தை இந்த காங்கிரஸ் ஆட்சி, இந்த ஆட்சிகள் செய்தது உனக்கு என்பதை புரிந்து கொள். பிறகு அதன் பிறகு 2 குடியரசுத் தலைவர்களை உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம் தன் ஆதரவிலே. ஒன்று பிரதிபா பாட்டீல், இன்னொன்று பிரணாப் முகர்ஜி. குறைந்தபட்ச தேவையில் என் தாய் நிலத்தில் வழக்காடு மன்றத்தில் என் தாய்மொழியில் வழக்காடுகிற உரிமை வேண்டும், அதற்கு நீங்கள் கையெழுத்திடுங்கள் என்று சொல்லியிருந்தால் கையெழுத்திட்டிருப்பார்கள். கையெழுத்து இடுவதாக இருந்தால் நாங்கள் உங்களுக்கு ஆதரித்து வாக்கு தருகிறோம் என்று சொல்லியிருந்தால் நிர்பந்தித்து கையெழுத்திட வைத்திருக்கலாம். செய்யல. ஏன்? தோற்று போனவர்கள். அவ்வளவுதான். அவர்கள் உன் மொழி மீது அக்கறை, உன் உரிமை மீது அக்கறை. இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவர் என்கிற ஒற்றை மகனின் கையெழுத்திலே, ஒற்றை கையெழுத்தில் தமிழ் தேசியத்தின் உரிமை செத்து போனது. இதுவரை இல்லை, இதுவரை பெற முடியல. எப்படி? முல்லை பெரியாற்று அணை, அதுக்கு கீழே ஒரு பேபி அணைன்னு ஒன்று இருக்கு. தம்பி ஆளை கவனிச்சுக்கணும் அந்த கருத்தை. பேபி அணைன்னு இருக்கு. அதிலிருந்து திறந்து விட்டு இந்த பேபி அணையில நீரை தேக்கி நம்ம எடுத்துக்கிறோம். அந்த பேபி அணை மண் மேடு செம்மிருச்சு, நிறைஞ்சிருச்சு. காரணம் அடர்த்தியான மரங்கள் இருக்கு. அந்த மரத்தை வெட்டிட்டு தூர்வாரி ஆழப்படுத்தினால்தான் அதிகப்படியான நீரை தேக்க முடியும், சேமிக்க முடியும்.
பல ஆண்டுகளாக தமிழ்நாடு இந்த மரத்தை வெட்டி தூர்வாரிக்கிறோம், ஆழப்படுத்திக்கிறோம்னு கேரள அரசுக்கு கோரிக்கை வைக்குது. அப்படி கேரள அரசு நீ பார்க்காத, தமிழ்நாட்டில் எந்த கட்சியோட கூட்டணி வைக்குது? ஒன்று காங்கிரஸ், கம்யூனிஸ்ட். இந்த ரெண்டு கட்சி தான் மாறி மாறி கேரளாவா ஆளுது. இதை நல்லா நுட்பமாக விளங்கணும். இப்போது கம்யூனிஸ்ட் ஆளுது, முன்னாடி கம்யூனிஸ்ட், அதுக்கு முன்னாடி காங்கிரஸ். இந்த பேபி அணையில் இருக்கிற மரங்களை வெட்டி நாங்கள் தூர்வாரி ஆழப்படுத்திக்கிறோம் என்கிற கோரிக்கையை தமிழ்நாடு அரசு கேரள அரசிற்கு எத்தனை ஆண்டுகளாக வைத்திருக்கும் என்று நீ நினைக்கிறாய்? 45 ஆண்டுகள். 45 ஆண்டுகளாக இந்த கோரிக்கையை வைக்கிறார்கள். வெட்ட அனுமதி தரவில்லை. இந்த முறை வெட்டிக் கொள்ளலாம் என்று ஐயா பினராயி விஜயன் கொடுத்தார். ஒருத்தர் வெட்டக்கூடாது என்று வழக்கு தொடுக்க உச்ச நீதிமன்றத்தில் அதே கேரள அரசு பதில் மனு தாக்கல் செய்து வெட்டக்கூடாது என்று. அறிவார்ந்த என் தம்பி தங்கைகளே, என் உயிருக்கு என் உறவுகளே, உங்களிடத்தில் உங்கள் மகன் கேட்கிறேன். மரத்தை வெட்டக்கூடாது சரி, ஆனால் அந்த மரத்தை வெட்டி நாங்கள் ஆழப்படுத்தினால் அதற்கு இணையான மரங்களை நாங்கள் நட்டு வளர்த்து விட முடியும். நட்டு வளர்த்து விட முடியும் என்கிற மரத்தையே வெட்ட அனுமதிக்காத நீ, எவனாலும் எந்த அதிகாரத்தாலும் எப்பவும் உருவாக்க முடியாத என் மேற்கு தொடர்ச்சி மலையை கேரளாவுக்கு அதானியின் விளிங்க துறைமுகத்துக்கு 80 லட்சம் டன் என் மலையை வெட்டி எடுத்துட்டு போக எப்படி அனுமதித்தாய்? தோற்று போனீர்கள், அந்த இடத்திலே தோற்று போனீர்கள். மரத்தை வெட்ட அனுமதிக்காதவனுக்கு என் மலையை வெட்ட எப்படி அனுமதி கொடுத்தாய்? எப்படி கொடுத்தீர்கள்? மேற்கு தொடர்ச்சி மலை எங்கே தொடங்குகிறது? கேரளாவில். அவன் மலை அப்படியே இருக்கு. ஏன்? அவனுக்கு பெத்தவனே அப்பன், எனக்கு 60 ஆண்டுகளாக மத்தவனே அப்பன். அதான் பிரச்சனை. அவன் மலை பாதுகாப்பு, துறைமுகம் அவனுக்கு, பயன்பாடு அவனுக்கு. ஆனால் மலை களவு போவது என் மலை. ஒரு தடவை போய் கன்னியாகுமரியில் பார், உன் மனது பதறிச்சுன்னா என் ரத்தம் ஓ ரத்தமும் ஒன்றுன்னு அர்த்தம். அங்கே நின்று உனக்கு கோவம் வந்துச்சுன்னா நீ நான் உடன் பிறந்தவன் அர்த்தம். ஒன்றும் வரலைன்னா பெற்றவர் மேல் ஐயம் பிறப்பின் மேல் ஐயம்னு பாவலர் தாத்தா பெருஞ்சித்தனார் பாடின மாதிரி சந்தேகம்தான் பண்ணும். இவர்கள் தோற்று போனவர்களடா தம்பி, தோற்று போனவர்களடா தங்கச்சி. தேர்தலில் வாக்கை பெறுவார்கள் அல்ல, பெறமாட்டார்கள், வாங்குவார்கள். பர்ச்சேஸ். நாம் பெறுவோம், அவர்கள் வாங்குவார்கள். நாம் பெற்றிருக்கிற 36 லட்சம் வாக்குகளை பெறுவதற்கு அவர்கள் 200 கோடி 300 கோடி முதலீடு செஞ்சிருப்பார்கள். தெருக்கோடியில் நின்று இந்த பிள்ளைகள் இவ்வளவு பெரிய வாக்கை பெற்றிருக்கிறோம் என்றால் முத நாள் சின்னம், மைக்கு சின்னம், நீ பார்க்குற இந்த சின்னம் பெட்டியில் இருக்காது, இப்பவும் இருக்காது. அதில் நிறைய பொத்தானை வச்சு பார்க்கும்போது சீப்பு இருக்குல்ல, அது மாதிரி இருக்கும். எந்தெந்த வழியில் என்னை சிதைக்க முடியும், நசுக்க முடியும், ஒடுக்க முடியும் என்று. நெருப்பை போட்டு குப்பையை ஒருபோதும் மூட முடியாது. இந்த தீ வெறுந்தீ இல்லை, புரட்சி தீ. பல ஆயிரம் ஆண்டுகளாக தமிழ் பேரின மக்களினுடைய இதயத்துக்குள் சிந்தனைக்குள் பற்றி எறிகிற விடுதலை தீ, புரட்சி தீ, பெரும் நெருப்பு. இது அடங்கா பெரு நெருப்பு. அண்ணல் அம்பேத்கர் என்னை பார்த்து கை நீட்டிருக்கார் பார், திரும்பி. என்ன சொல்றாரு? இவன் தான்டா, இவனை பிடிச்சுக்க, இவன் தான், இவனை பிடிச்சுக்கங்கிறாரு. அவன் கைகளை இருக பற்றி கொள்ளுங்கள், அவனுக்கு பக்கத்திலும் பின்னையும் நடங்கள்ங்கிறார். என்ன சொல்றாருங்கிறீங்க? உங்களின் அடக்குமுறை, உங்களின் ஒடுக்குமுறை எங்களை ஆவேசப்படுத்தும், அரசியல் படுத்துமே ஒழிய ஒருபோதும் அச்சப்படுத்தாதுங்கிறார். அதனால நீ என்னைய விட்ட, என்னென்னத்தைய விட்ட, எதை பத்தியும் சின்னத்தை எடுத்த, எதை பத்தியும் கவலை கிடையாது. நீ ஒன்று ஒன்றா பாரு, எந்த இடத்தில் இவர்கள் சரியாக நின்றிருக்கிறார்கள் என்று பாரு. எதுவுமே கிடையாது. இப்ப என்னன்ற நீ எதை நோக்கி போயிட்டு இருக்க? இங்க பாரு,
நீ வாழ முடியுமான்னு பாரு. ஒரு தடவை ஒரு மகனா இப்படி நில்ல அண்ணன்ட்ட, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. பால் விலை என்ன ஏறிடுச்சு, அரிசி விலை ஏறிடுச்சு, பருப்பு விலை ஏறிடுச்சு, உளுந்து விலை ஏறிடுச்சு, வெங்காயம் தக்காளி விலை ஏறிடுச்சு, இந்த எரிகாற்று உருளை விலை இருக்குல்ல ஏறிடுச்சு. எரிகாற்று உருளை விலை. இவங்க திட்டம் எப்படி தெரியுமாடா தம்பி, என் தங்கச்சி எப்படி தெரியுமாப்பா? முதல்ல நமக்கு வறுமை இருந்ததுடா. அடுப்பு வச்சுருந்தோம், கட்டையில் விறகுல எர்ராட்டியில் பனவோலை இந்த பருத்தி மாறு மிளகாய் மாற வச்சு எரிச்சிக்கிட்டு இருந்தோம்டா. அதில் சோறு அரிசி இல்லை, ரேஷனில் வாங்கி சாப்பிட்டோம். இப்போ என்ன பண்ணால் சிலிண்டர்னா வளர்ச்சி டெவலப்பில் வருதுப்பா. சிலிண்டர் எரிகாற்று உருளை டெவலப்பில் வருது, வளர்ச்சி. எரிகாற்று உருளைக்கு போயிட்டான். இப்போ என்ன சொல்கிறான், எரிகாற்று உருளை வச்சிருக்கவனுக்கு ரேஷன் இல்லைன்றான். எப்படி? ஏய் என்னடா வளர்ச்சின்னா எரிகாற்று சிலிண்டர் வச்சு சமைக்கிறவனுக்கு ரேஷன் அரிசி இல்லைன்னா அப்போ எதை சாப்பிட்றது? இந்த சிலிண்டரை திறந்து அந்த டியூப் எடுத்து ஒரு வாய் அப்படி படக்குன்னு குடிச்சிட்டு அப்படி போக வேண்டியதான். எவ்வளோ பெரிய புத்திசாலிகள்கிட்ட நீ நாட்டை கொடுத்துருக்காயின்னு மட்டும் பாரு. எரிகாற்று உருளை ஏறிடுச்சா, பால் விலை ஏறிடுச்சா, அரிசி விலை ஏறிடுச்சா, பருப்பு விலை ஏறிடுச்சா, உளுந்து விலை ஏறிடுச்சா, எண்ணெய் விலை ஏறிடுச்சா, எல்லாம் ஏறிடுச்சு. அத்தியாவசிய உணவுப் பொருள்களின் விலை விண்ணை முட்டுது, ஏறிடுச்சு. கடைக்கு போனீங்கன்னா விலைவாசி என்று எழுதி பட்டியல் வச்சிருப்பான். உருளைக்கிழங்கு, தக்காளி, பருப்பு, எண்ணெய். ஏன் இதற்கு விலை பட்டியல் விலைவாசி நீ அமைக்கிறான்? விலையை வாசி வாங்க முடியாது போயிரு. விலையை வாசி வாங்க முடியுமான்னு யோசி, போயிரு, அவ்வளவுதான். அதனால தான் விலை வாசின்னு வச்சிருக்கான். ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் மின் கட்டணம் உயர்ந்துருச்சு, சொத்து வரி உயர்ந்துருச்சு. அதனால என்ன, மின் கட்டணம் உயர்ந்தால் அதை சார்ந்துதான் என் உடன் பிறந்தவர்களே எல்லா இயக்கமும் அதை சார்ந்துதான். சொத்து வரி இருந்துச்சுன்னா இப்போ இந்த கடையை ஒருத்தர் வாடகை எடுத்து வச்சிருக்காருன்னு வச்சுக்கிறேன். இந்த கடை உரிமையாளர் சொத்து வரி கட்டுவதற்கு கையிலிருந்து காசு போட்டு கட்ட மாட்டார், வாடகையை உயர்த்துவார். வாடகையை உயர்த்தும் போது அந்த வியாபாரம் செய்கிற வியாபாரி உள்ளே இருக்கிற அத்தியாவசிய பொருளில் விலையை ஏற்றுவார். மக்களை பாதிக்கும். ஒன்று இப்படி சார்ந்து பார்க்கணும். நீ என்ன நினைக்கிற, பெட்ரோல் டீசல் விலை ஏறினான்னு நீ நினைக்கிற. பெட்ரோல் டீசல் விலை ஏறிட்டால் அத்தியாவசிய உணவுப் பொருள்களின் விலை ஏறுது. எப்படி ஏறுது? மதுரையில் இருந்து, தேனியில இருந்து, திண்டுக்கல்ல இருந்து, விக்கிரவாண்டியில இருந்து விளையிற பொருளை சென்னைக்கு கோயம்பேடு சந்தைக்கு நீ லாரியில பாரவந்தல் தூக்கிட்டு வரும்போது அதுக்கு எரிபொருள் நிரப்புவாய் டீசல் விலை ஏறிடுச்சு. அதுக்கு சுங்கச்சாவடியில் ஒரு இடத்துக்கு 100 ரூபாய் கட்டுவாய். இந்த சுங்கச்சாவடி ஏறிடுச்சு. வண்டி வாடகை, லாரி வாடகை, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, சுங்க கட்டணம், இதெல்லாம் உள்ளே இருக்கிற தக்காளி, கத்தரிக்காய், வெண்டைக்காய், சொரக்காய், பூசணிக்காய், முருங்கைக்காய், பால், முட்டை, அரிசியின் மேலே அடக்க விலைக்கு மேலே இந்த விலை அதில் ஏறி 20 ரூபாய்க்கு விற்க வேண்டிய தக்காளி 40 ரூபாயாக சந்தையிலே இறங்கும். அந்த வாங்கி விற்கிறவன் அவன் லாபத்தை வைத்து 60 ரூபாய்க்கு விற்பான். இந்த உலகத்தில் இருக்கிற கொடுமையிலே கொடுமை. ஒரு குண்டூசி தயாரிப்பவன் 10 ரூபாய் என்றால் 10 ரூபாய். காலுக்கு செருப்பு ஷூ தைத்து கொடுப்பவன் 1000 ரூபாய் என்றால் 1000 ரூபாய். சிறைக்கிற பிளேட்டு கத்தி கொடுக்கிறவன் 25 ரூபாய் என்றால் 25 ரூபாய். ஆனால் உயிர் தேவையா இருக்கிற உணவு பண்டங்களை உற்பத்தி செய்து விளை வச்சு கொடுக்கிற வேளாண் குடிமகன் இந்த கத்தரிக்காய் 100 ரூபாய் என்றால் இல்லை, 50 ரூபாய் என்றால் இல்லை, தக்காளி 50 ரூபாய் என்றால் இல்லை, 60 என்றால் இல்லை. அவன் விளைய வைக்கிற வெம்பாடு பட்டு உழைத்து விளைய வைக்கிற அந்த விளை பொருளுக்கு அவன் விலையை தீர்மானிக்க முடியாது. இப்ப யார் தீர்மானிப்பா? விளைவிப்பவன் தீர்மானிக்க முடியாது. எவன் வாங்கி விற்கிறானோ அவன் தான் தீர்மானிக்க முடியும். சந்தையில் போய் 100 கிலோ தக்காளி இறக்கினால் 1 கிலோ 10 ரூபாய் என்பான். நீ விலை அடக்க செலவு 20 ரூபாய்க்கு விலை வச்சிருப்ப. 10 ரூபாய் நட்டத்துக்கு அவன் கேட்பான். பொருளை நீ திருப்பி எடுத்துட்டு போக முடியாது, கெட்டு போகும். அதனால் வந்த விலைக்கு கொடுப்பாய். 10 ரூபாய் பாதி நட்டம். அப்படியே போவாய், பாலிடாவை வாங்குவாய், அந்த வயல்லே குடிச்சிட்டு சாவாய். இதுதான் விவசாயின்னு நிலைமை. ஏன்? அவன் விளைய வைக்கிற பொருளுக்கான விலையை அவன் தீர்மானிக்க முடியல. இதுதான் உங்கள் பிள்ளை ஆட்சிக்கு வந்தால் அவன் விளைவிக்கிற பொருளுக்கான விலையை அவன் தீர்மானிப்பான். இதை பற்றி இந்த அரசுகள் கவலைப்பட்டிருக்கா? ஏன்? அவர்கள் தோற்று போனார்கள், அந்த இடத்தில் தோற்று போனார்கள்.